இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் நாங்கள் கண்மலை கிறிஸ்து சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதிலே அதிக சந்தோஷம் அடைகிறோம். தொடர்ந்து நீங்கள் காத்திருந்து தேவனை துதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு இந்த இடத்தை விட்டு நீங்கள் சந்தோஷத்தோடு ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாகி போகுமாறு நாம் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இப்படி பிரசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வருஷத்தின் 2வது மாதத்திற்குள் பிரவேசித்து அதை முடிப்பதற்காக கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்தலாம். எத்தனையோ நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். எத்தனையோ துர்ச்செய்திகளையும் நாங்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக தோல்விகள் நமக்கு வருகிறது. ஆனால் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்த இந்த நேரத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நாம் உயிரோடு இருப்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் காணப்படுகிறது. தேவனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முடிந்தவர்களை எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். இங்கே யார் அவருடைய சந்நிதியிலே வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சந்நிதிக்கு நாம் வருவது அவருடைய சுத்த கிருபை என்பதை நாம் அறிவோம். இங்கே என்ன செய்ய போகிறோம்? நாம் அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். அவருக்கு புகழ்ச்சியையும் மகிமையும் நாம் அவரோடு சேர்ந்து கொண்டாட வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையையும் கேட்க வந்திருக்கிறோம். இந்த அருமையான ஒரு பாடல் இது என்ன சொல்கிறது என்றால், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்று. இதில் என்ன சொல்லுகிறது? எதற்காக அவரை ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று 2 சொல்லுகிறது. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், இல்லையா? யார் யார் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார். நல்லவர் மாத்திரமல்ல, சிலவங்க நல்லவராக இருப்பாங்க ஆனால் வல்லவராக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவும் இருந்திருக்கிறார், வல்லவராகவும் நமக்கு இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை காப்பவராக இருந்திருக்கிறார். காப்பவர் மாத்திரமல்ல, நம்மை காண்கிறவரம் இருக்கிறார். எல்ராய், அவர் ஆகாரை கண்ட தேவன். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், உங்களுக்கு தெரியும் ஆகாரின் வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியும். பாலைவனத்திலே அந்த தண்ணீரே இல்லை, செத்து போர்வோமோ அப்படின்ற அந்த ஒரு நிலையில் இருந்த ஆகாரை அவர் கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா. நீங்கள் இதுதான் எனக்கு முடிவு, நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு யோசித்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆகவே நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறது. நாம் பரிசுத்த உள்ளத்தோடு ஆரம்பிக்கும். அடுத்தது பணிந்து குனிந்து ஆராதிக்க வேண்டும். இன்னும் 2 சொல்லுகிறது. அவரை ஆவியிலே உண்மை ஆராதிக்க வேண்டும், உண்மையிலே ஆராதிக்க வேண்டும். உண்மையோடு, அதை அடுத்த பாடலிலே நாம் பார்க்க போகிறோம். எவ்வாறு உண்மையோடு நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது. ஆகவே எந்த பிரச்சனை இருந்தாலும் மறந்துடுங்க. கொஞ்ச நேரத்தில் நாம் அவரை ஆராதித்து, அவரை ஸ்தோத்தரித்து, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம்.
நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவரை ஆராதிக்க அநேக காரணங்கள் உண்டு. முக்கியமாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் நமக்கு செய்த ஒரு மகத்தான ஒரு இரட்சிப்பின் மகிமைக்காக அவரை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஒரு யூதா ராஜசிங்கமாகவும் அல்பா உமேகாவும் வல்லமை கனம் மகிமை பொருந்தியவராக இருந்த ஒரு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஆனால் அவர் நமக்காக என்ன ஆனார்? நமக்காக பாவமானார். எதற்காக? நம்மை நீதிமான்களாக மாற்ற. அவர் காயப்பட்டார், அவர் காயமடைந்தார். எதற்காக? நம்முடைய நோய்கள் தீர்க்கத்தக்கதாக. அவர் ஏழையானார், நாம் எல்லா ஏழ்மையும் நீக்கத்தக்கதாக. அல்லேலூயா. பாருங்க, ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், அல்பாவும் ஒமேகாவும், தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். அது எப்படின்னா, அவருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் அதான். நம்மளுடைய தொடக்கம் முடிவும் அவர்தான். அவர் சுவாசத்தை கொடுத்தா நம்மளுக்கு வாழ்வு. அவர் சுவாசத்தை எடுத்துட்டார்னா ஒமேகா, அல்பா ஒமேகான்றது அதுதாங்க. அவர் தான் நம்ம மூச்சு, அவர் தான் கடைசி மூச்சும். ஆகவே அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பாட்டில் நம்ம 23ஆம் சங்கீதத்தை அப்படியே முழுவதுமாக நாம் அப்படியே பாடப் போகிறோம். அவர் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தி, பசும்புல் வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் தேவன். அடுத்தது, பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தீர், ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்த நாட்களாய் வாழ்வேனே என்று. அல்லேலூயா. இது விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். சத்தமாக கைகளை தட்டி நாம் அவரை பாடுவோம், ஆராதிப்போம்.
யூதாவின் ராஜ சிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை காலம் ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, மாயமானிரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எந்த நேர்மை நீக்கிட, பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, மாயமானிரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எந்த நேர்மை நீக்கிட, என்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே, அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை வைத்த நித்தம் காக்கும் நல்ல தேவனே, நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே, அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை வைத்த நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தியாயுதம் செய்தீர், தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர், ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக பந்தியாயுதம் செய்தீர், தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர், ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. நாவு உந்தன் நீதியையும் நாளெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும், குறைவை எல்லாம் நீக்கி போடும், கைவிடாத நல்ல தேவன் நீ. என் நாவு உந்தன் நீதியையும் நாளெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும், குறைவை எல்லாம் நீக்கி போடும், கைவிடாத நல்ல தேவன் நீ. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இக்குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த நெஞ்சடாய் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த நெஞ்சடாய் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். யூதாவின் ராஜ சிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கானம் ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜ சிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கானம் ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. அவர் ஒருவரே வல்லமை கனம் ஞானம் மகிமை துதி எல்லாம் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர், பாத்திரர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லுவோம். அவரை இல்லாமல் வேறு யாருக்கும் நாம் துதியை செலுத்தவே முடியாது. அந்த சராசரங்களையும் படைத்த தேவன். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு 10,000 பேர்களில் சிறந்தவராக விளங்குகிறார். நீங்கள் உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக அவருடைய சிறப்புகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த வேலண்டைன் டேயில் இதை பற்றி அன்பை பற்றி அவர்கள் பாராட்டி கொண்டாடுகிறார்கள். ஆனால்
உன்னத பாட்டில் சாலமோன்னு அந்த வாஸ்து பார்த்தீங்கன்னா அகாப்பே அன்பு என்பது, அதாவது ஒரு அன்பை பற்றி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் உள்ள எல்லா அம்சங்களையும் நீங்கள் அதை வச்சு ஒட்டுமொத்தமாக ஒத்தி பார்த்தீங்கன்னா அதோட உருவம் என்னவா இருக்குன்னா இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த 13ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி விவரித்திருக்கிறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே பேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்படியே உருவமாக அகாப்பே அன்பை நாம் காண முடிகிறது. ஆகவே அவர் நமக்கு 10,000 பேர்களில் சிறந்தவர். நாம் எல்லாரும் சபை இல்லையா? ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்காக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவருடைய மனவாட்டியாக அவரை நம்ம ஏற்றுக்கொள்ள திரும்பவும் வருகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் சொல்ல முடியுமா நம்முடைய வாழ்க்கையில் 10,000 பேர்களில் அவர் தான் சிறந்தவர் என்று? ஆமென். அவரை விட்டால் நம்மளுக்கு வேறு யாருமே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம பரம மணவாளன் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார், மீட்பராக இருக்கிறார், வருகிற ராஜாவாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக இந்த அருமையான இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் 10,000 பேரில் சிறந்தவராக இருக்கிறார். அவரை விட்டால் நமக்கு மலவாளன் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில். ஆகவே எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் வல்லமை எல்லாம் கனமும் அவருக்கே நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்காக அவர் இரட்சிப்பின் கிரியை சிலுவையிலே முடித்து கொடுத்தார். ஆகவே
அவர் நமக்காக சாபமானார், நமக்காக பாவமானார், நமக்காக காயப்பட்டார், நம்ம நோய்களை தீர்க்கத்தக்கதாக. ஆகவே இதெல்லாம் நாம் நினைத்தவர்களாக வருங்காலத்திலே இன்று மாத்திரமல்ல என்றும் தினம் தினம் அவரை ஸ்தோத்திரித்து, அவரை ஆர்ப்பரித்து, அவரை ஆராதனை செய்து தொழுது கொள்வோமாக. ஆகவே இந்த ஒரு எண்ணத்தோடு இதை உள்வாங்கினவர்களாக நாம் இந்த ஸ்தலத்தை விட்டு கடந்து செல்வோம். தினமும் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்னது போல எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக நம்மை அர்ப்பணித்து இந்த அவருடைய ஸ்தானத்திலிருந்து நாம் ஸ்தலத்திலிருந்து வெளியேறும்போது சந்தோஷத்தோடு சமாதானத்தோடும் மிகுந்த ஒரு ஆச்சரியத்தோடு நாம் இந்த இடத்தை விட்டு நாம் செல்லுவோம். ஆகவே நாமே அர்ப்பணித்து அவரிடம் நாம் நம்மை ஜீவ பலியாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்கள் வழி நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, 10,000களில் பெரியவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே என்று நாங்கள் சொல்லி எல்லா துதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். பரமபிதாவே, ஆமென். ஆமென். துதியிலே கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். தொடர்ந்து நாம் துதித்து கொண்டே இருப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆலயத்தில் மாத்திரமல்ல, நாம் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் எந்த விதத்திலும் நாம் துதியை நாம் ஏறெடுக்க முடியும். நாம் வேலை செய்யும் இடங்களிலே நம்முடைய கிரியைகளின் மூலமாக, செயல்களின் மூலமாக அவருக்கு துதியை நாம் செலுத்தலாம். நம் மற்றவர்களை உபசரிப்பதின் மூலமாக நம்முடைய துதியை அவருக்கு நாம் செலுத்தலாம். முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் நாம் அவரில் அன்பு கூர்ந்து அந்த துதியை நாம் அவருக்கு செலுத்தலாம். ஸோ அப்படிப்பட்ட கிருபையை தொடர்ந்து தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து சங்கீதம் 139 மாறி மாறி நாம் இப்பொழுது வாசிப்போம். சங்கீதம் 139. பிரதர் ராஜா அவர்கள் முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். நம்ம எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று, இது ஒரு அருமையான சங்கீதம். தேவன் எப்படி இந்த பிரபஞ்சத்தை அவர் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவராய் அவர் காணப்படுகிறார், நம்மை எப்படி அவர் உருவாக்கி பாதுகாத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் இதில் பார்க்கலாம். இந்த அருமையான சங்கீதத்தை நீங்கள் உணர்ந்து அர்த்தத்தோடு கூட படித்து கர்த்தருக்கு மகிமையை நாம் செலுத்தும்படியாக இந்த நேரத்தில் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 139 சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடிய காலத்து சிட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ஒளிப்பீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களை விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகள் தொகை எவ்வளவு அதிகம்! தேவனே, நீர் துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்தப்பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்கள் நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்.
என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டாக்கும் என்ன பார்த்து என் வழியில் என்னை நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பலியை குறித்து சில குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். என்னோட ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரத்திற்கு உங்கள் பரிசுத்த வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். முதல் இந்த 4 வசனங்களை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வைராக்கியமாய் சத்தமாய் வாசிங்கள். ஆதியாகமம் 4:1 முதல். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுக்களிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அடிக்கடி நம்ம வாசித்திருக்கிற ஒரு பகுதி தான். ஆனால் இந்த பகுதியிலிருந்து ஏதாவது புதிதாக இன்றைக்கு வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கிறதா என்பதை தியானத்தில் நாம் பார்ப்போம். முதலாவது ஒரு குழந்தை ஏவாளுக்கு உருவாகி இந்த உலகத்திற்குள் பிறக்கிறது. அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும். அது வரைக்கும் எந்த குழந்தையும் பிறந்ததில்லை. ஆதாம் ஏவாள் தேவனால் உருவாக்கப்பட்ட 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்குள் நல்ல பரஸ்பரம் அன்பு இருந்தது. ஏவாள் சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பாவம் செய்த போதும் ஆதாம் விட்டு கொடுக்காமல் பேசுகிறதையெல்லாம் நம்ம அதற்கு முன்னால் நம்ம பார்த்துக்கிறோம். ஆதாமுடைய இதயத்திலே ஏவாள் பிரதானமான ஒரு இடத்தை பெற்றுவிட்டாள். அவர்களுக்குள் அந்த பற்றுதல் இருந்தது, அன்பு இருந்தது. ஆனால் அவர்கள் பாவம் செய்தார்கள், தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்டார்கள். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாய் பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதற்கு முந்தின அதிகாரம் 3வது அதிகாரத்தில் பாருங்கள், 23வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். முதலாவது அண்டர்லைன். 24வது வசனம், அவர் மனுஷனை துரத்திவிட்டு அனுப்பிவிட்டார். ஆனால் அவன் போகல, அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான். போக மனசில்லை. தேவ பிரசனத்தை விட்டு போக மனசில்லை. ஏதேன் தோட்டத்தை விட்டு போக மனசில்லை. நின்று கொண்டே இருக்கிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்தாராம்? துரத்தி விட்டார். அனுப்பி விடுகிறதற்கும் துரத்தி விடுகிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அனுப்பி விடுகிறது, போயிட்டு வாங்க. ஒரு சிலர் அந்த மனசு கேட்காது தெரியுமா? அவங்கள அனுப்புறதுக்கே மனசு கேட்காது. போறியா கண்டிப்பாக போகணுமா? அனுப்பி விடுகிறது. இல்லை சாதாரணமாக அனுப்புறதுனா போயிட்டு வா. ஆனால் சிலரை துரத்தி விட வேண்டும் போல இருக்கும். சொந்தக்கார் வந்து தலைமையில் உட்காந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள துரத்தி விட வேண்டியது போல் இருக்கும். இப்போ 2மே எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி அவர்கள் விரட்டப்பட்டு, இன்னொரு விஷயம் கவனிங்க, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அப்போ தேவன் எந்த இடத்திலிருந்து அவனை உருவாக்கியிருக்கிறார்? எங்கிருந்து உருவாக்கியிருக்கிறாரு? ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே உருவாக்கிட்டார்னு. இல்லை. சுதந்திரத்தை முதலாவது தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். தோட்டத்தை முதல் ஆயத்தப்படுத்திட்டாரு. அதுக்கு பிறகுதான் மனுஷனையே தோட்டத்துக்கு வெளியே உருவாக்கி அவனை உள்ளே கொண்டு போய் சுதந்திரவாளியாய் சுதந்திரத்தை கொடுக்கிறார். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், ஆனால் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம்.
தேவன் மனிதனை உருவாக்குறதுக்கு முன்னால் தோட்டத்தை உருவாக்கி விட்டார், அவனுடைய சுதந்திரத்தை உருவாக்கி விட்டார், அவன் வாழ வேண்டிய இடத்தை உருவாக்கி விட்டார், அவனுக்கு ஆகாரத்தை உண்டாக்கி விட்டார், அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற ஒரு இடத்தை உருவாக்கி விட்டு தான் அதற்கு பிறகு அவனை மண்ணின் வெளியில், தோட்டத்துக்கு வெளியில் உருவாக்கி அவனை உள்ளே கொண்டு போய் சுதந்திரவாளியாக சுதந்திரத்தை கொடுக்குறார். இது பெற்றோர் கொஞ்சம் நல்லா டீப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். பிள்ளையை பெற்று எடுத்துட்டு அது வளர்ந்ததுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி நம்ம சுதந்திரத்தை இது பண்ணலாம், எப்படி நம்ம டவுரி ரெடி பண்ணலான்னு யோசித்தா அது பைபிள் படி சரியில்லை. கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தையே யோசிக்கணும். இதெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பிள்ளைக்கு சுதந்திரம் என்ன வைக்க போகிறோம், அதுக்கு படிப்புக்கு என்ன வைக்க போகிறோம், அதுக்கு கல்யாணத்துக்கு வந்தால் என்ன பண்ண வைக்க போகிறோம்னு எல்லாம் யோசித்து வைக்கணும். ஒரு விதத்துக்கு என் பிள்ளை இங்கே இல்லை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக பேசலாம். ஆயத்தப்படுத்தி விட்டு தான் இங்கே பார்க்கணும். தேவன் அதைத்தான் செய்தார். இதெல்லாம் சின்ன வயசுலேயே நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், எப்படி சுதந்திரங்களை உண்டாக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு வரிசையாக பெற்று போட்டுருவாங்க. அது எப்படி வளருது, அதுக்கு அரிசி பருப்பு இருக்கா, சாப்பாடு இருக்கா, ஒன்றும் தெரியாது. சுதந்திரத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு தான் பிள்ளையை உருவாக்கணும். அப்படி தான் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, ரைட். இப்போது முதலாவது குழந்தை பிறக்கிறது. அவள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆதாமால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்லலை, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஹல்லேலூயா. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன். பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம், தேவன் கொடுக்கிற சுதந்திரம். பிள்ளைகளை மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள், கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள். கர்த்தரால் பெற்றேன் என்று சொல்லி காயின் என்று பெயர் எடுக்கிறாள். அப்புறம் சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள், இரண்டாவது பிள்ளை. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். ரெண்டு பேரும் ரெண்டு தொழிலை தெரிந்து கொள்கிறார்கள். ரெண்டுமே அவசியமான தொழில். ஒன்று வெஜிடேரியன், இன்னொன்று நான் வெஜிடேரியன். ரெண்டுமே தேவை. ஓகே. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். சில நாள் சென்ற பின்பு, நல்ல கவனிங்க, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நல்லா இதை புரிஞ்சுக்கணும். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் ஒரு பிளவு வந்து விட்டது. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றும், என்ன ஆசீர்வாதங்கள் சுதந்திரம் தோட்டத்துக்குள்ளே இருந்தது என்றும் எல்லாவற்றையும் காயினுக்கும் ஆபேலுக்கும் விவரித்து சொன்னபோது இந்த பிள்ளைகளுடைய மனசில் துக்கம் வந்திருக்கும். ஐயோ, இப்படி வாழ்ந்திருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, அதெல்லாம் பைபிளில் இல்லை. பட் ஆனால் நம்ம புரிந்து கொள்கிறோம். கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, ஏன்பா இப்படி பண்ணீங்க, ஏம்மா இப்படி பண்ணீங்க. பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? எடுத்த மண்ணை பண்படுத்த வேண்டியிருக்குது, நிலத்தில் உழைக்க வேண்டியிருக்குது. இப்போ இந்த உள்ளே இருந்திருந்தால் அது சிங்கமாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும். வெளியில் வந்தால் அது நம்ம ஏதாவது சொன்னால் அது நம்மளை பார்த்து உருமுது. ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். வாங்க வாங்க பாஸ்டர் உட்கார வச்சுட்டாங்க. உள்ளே போய் உட்காரேன், ஒரு நாய் உருமுது. இவ்வளோதான் இருக்குது அது, ஆனால் அது என்னை பார்த்து உருமுது. அந்த வீட்டில் இருக்க என்ன தெரியுமா சொன்னாங்க? டே அவரை கடிச்சிடாதடா, பாவண்டா, அவர் பாஸ்டர்டா. யார்கிட்ட? நாய்கிட்ட. அதுக்கு என்ன பாஸ்டர்னு என்னன்னு தெரியும். கெஞ்சுறாங்க அதுக்கிட்ட, டே கடிச்சிடாதரா. நான் என்ன யோசிக்கிறேன், அதை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே வைக்க வேண்டியது தானே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இவங்க கொஞ்சம் தள்ளி நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் சொன்ன பிறகு இன்னும் மூர்க்கமாக என்ன பார்த்து, ஓ நீ பாஸ்டரா, வச்சுக்கிறேன் பாருன்னு. அப்புறம் இந்த மகன் வந்தான், அப்படி இப்படி கெஞ்சி கூத்தாடி அதை கொண்டு போய் உள்ள வச்சாங்க. நான் கேட்டேன், ஏங்க அதை கொண்டு போய் உள்ளே வைக்க வேண்டியதானே? இல்லைங்க, எங்களே கடிச்சிருங்கன்ட்டு. இன்றைக்கி இப்படி தான் இருக்கிற நிலைமை. தோட்டத்துக்கு வெளியில் எல்லாம் உருமுது, எல்லாமே அந்த மனுஷனை பார்த்து உருமுது. சூழ்நிலைகள் எல்லாம் அவனை பார்த்து விரோதிக்குது, எல்லாம் அவனுக்கு நெகட்டிவாக நடக்குது. அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த காயினுடைய மனசுலையும் ஆபேலுடைய மனசுலையும் ஒரு எண்ணம் வந்தது. என்ன தெரியுமா? எப்படியாகிலும் அந்த தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்தி, அந்த தேவனுடைய
காலையாவது உளுந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அவரை இதயத்தை பிரியப்படுத்தி நம்ம எங்கே போயிடணும்? திரும்பியும் உள்ளே போயிடணும். அந்த ஏக்கம் வந்துருச்சு. ஆதாமுக்கும் வந்துருச்சு, ஏவாளுக்கும் வந்துருச்சு, காயினுக்கும் வந்துருச்சு, ஆபேலுக்கும் வந்துருச்சு. அந்த காயின் என்ன பண்ணுறான்? சில நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வருகிறான். அந்த காணிக்கை கொடுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் யாருமே சொல்லி கொடுக்கல, ஆனால் உள்ளத்தில் வந்துருச்சு. ஏனென்றால் பிரிவினையை மாற்றுவதற்கு, தேவனிடத்திலே மறுபடியும் சேர்வதற்கு, அந்த தோட்டத்துக்குள்ளே மறுபடியும் போவதற்கு, மறுபடியும் சுதந்திரவாளி ஆவதற்கு எதையாகிலும் நான் செய்தாக வேண்டும். ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் நான் செய்தாக வேண்டும். எதையாவது கொடுத்தாவது அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்தி வா மகனே வா மகளேன்னு சொல்லிட மாட்டாரா? அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட முதலாவது காயின் என்ன செய்கிறா? நிலத்தின் கனிகளை கொண்டு வர. நல்ல கவனிங்க. இதில் வித்தியாசம் என்னன்னா, அவன் நிலத்தில் விளைந்த சில காய்கனிகளை கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலுடைய மனசில் இன்னும் ஒரு உயர்வான எண்ணம் இருந்தது. இந்த தேவனோட நான் ஒன்றா சேரணுன்னா, இழந்து போன சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளணுன்னா, தோட்டத்துக்குள்ளே மறுபடியும் நான் போகணுன்னா, நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? எதையோ ஏனோ தானோ என்று கொடுக்க போகிறதில்ல. அவன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் மந்தையின் தலையீற்றுக்களையும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஹல்லேலூயா! நிறைவானதை கொண்டு வந்தான், தலையீற்றுக்களை கொண்டு வந்தான், முதன்மையானவைகளை தேவனுக்கு கொடுத்தான். அதை தேவன் பார்க்கிறார். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். தேவன் நம்முடைய அன்பை பார்க்கிறார், நம்முடைய எண்ணங்களை, நினைவுகளை பார்க்கிறார், அவரை குறித்த எண்ணங்களை பார்க்கிறார். அவருக்கு நாம் கொடுக்கிற நேரத்தை பார்க்கிறார், அவருக்கு நான் கொடுக்கிற அன்பை பார்க்கிறார், காணிக்கையை பார்க்கிறார். ஆனால் காணிக்கை அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏனென்றால் வெள்ளியும் பொன்னும் அவருடையது. இப்போது இதில் கவனிங்க, இந்த காய்கறிகளை காயின் கொண்டு வரும்போது அது யார் அவனுக்கு கொடுத்த கிருபை, இரக்கம், தயவு? அந்த தேவன் கொடுத்த கிருபை, தயவு. அவன் உழைத்த தோட்டம் தேவனுடைய மண். அந்த விதைகள் எல்லாம் அவர் உருவாக்கி படைத்தது. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு காய்கறிக்கும் உள்ள விதையை வச்சு கொடுத்தாரு. ஏன்னா அதை திரும்பவும் போட்டால் திரும்பவும் விளையும். இதெல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. அவருக்கு வேற எதையாவது அவருக்கு சம்பந்தம் இல்லாதது அல்லது அவர் உருவாக்காதது, அவருக்கு தெரியாதது. இந்த பர்த்டே கிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக கொடுப்பாங்க. வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்ட்லாம் சர்ப்ரைஸாக கொடுப்பாங்க. சர்ப்ரைஸ்னால் என்ன? அவங்களுக்கு தெரியவே கூடாது அது எப்படி இருக்க போகுதுன்னு. அதை கொண்டு போய் கொடுப்பான். ஆனால் ஆண்டவருக்கு சர்ப்ரைஸாக என்ன கொடுக்க முடியும்? சரி, விளைந்ததிலே சில கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் இவன் மனசில் ஒரு எண்ணம் இருந்தது. என்ன தெரியுமா? இந்த தேவனுக்கு நம்ம கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்? முதன்மையானவைகளை கொடுக்கணும், சிறப்பானதை கொடுக்கணும், நன்மையானதை கொடுக்கணும், முதன்மையானதை கொடுக்கணும். அந்த எண்ணத்தோடு கூட காயின் கொண்டு வந்தான். இங்கே பாருங்கள், இந்த வசனத்தை நல்லா பாருங்கள். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா! ரொம்ப முக்கியமான வசனம். தேவன் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும். அது நேரமாக இருந்தாலும் சரி, அது கர்த்தருக்கு நம்ம செய்கிற ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, நாம் ஏறெடுக்கிற ஜெபமாக இருந்தாலும் சரி, அல்லது அவருக்காக ஏறெடுக்கிற ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அவருக்காக நாம் ஏறெடுக்கிற ஒரு சுவிசேஷ முயற்சியாக இருந்தாலும் சரி, அவருக்கென்று நாம் ஏறெடுக்கிற ஒரு உபவாசமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? அதை அங்கீகரிக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். கர்த்தர் அவனையும் அங்கீகரித்தார், காணிக்கையையும் அங்கீகரித்தார். அவன் அங்கீகரிக்கப்பட்ட போது அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கப்பட்டது. சபையில் அப்படி கிடையாது. சபையில் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குற காணிக்கை சபையை பொறுத்தளவுக்கு அங்கீகரிக்கப்படும். என்ற சபையின் தேவைகளை சந்திக்கிறதுக்கு போகிறது. ஆனால் நீங்கள் அங்கீகரிக்கப்படுகிறீர்களா என்பது காணிக்கை கொண்டு வருகிற உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் பொறுத்தது, உங்களுடைய அர்ப்பணிப்பை பொறுத்தது. கர்த்தர் அவனையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். அடுத்தது 5வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை.
ஏன் அங்கீகரிக்கலை? ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்தான். கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது, நல்லது. ஆனால் எதையோ ஒன்றை கொடுத்தான். 10ஓட 11, அத்தோட நீ 1. அந்த காணிக்கையிலே ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. தேவனை முதன்மைப்படுத்துகிற அந்த ஒரு எண்ணம் இல்லை. ஐயோ, எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்தவருக்கு நான் கொடுக்கிறது சிறப்பானதாக இருக்கணுமே, நன்மையானதாக இருக்கணுமே, நிறைவானதாக இருக்கணுமே. முதன்மையானவற்றை அவன் சாப்பிட்டு விட்டான். முதன்மையானது யாருக்குரியது தெரியுமா? தேவனுக்குரியது. முதன்மையானது தேவனுக்குரியது. அதனால தான் அந்த 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 பேட்டர்னில் வரும்போது தான் வீட்டில் முதல் பிறக்கிற பிள்ளை யாருக்கு? கர்த்தருக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் கர்த்தருக்கு. கர்த்தர் கொடுத்த முதல் பிள்ளை கர்த்தருக்கு. அதனால தான் முதன்மையான பிள்ளைகள் சேஷ்டபுத்திர பாகம்னு வந்தது. அந்த சேஷ்டபுத்திர பாகம் எதுக்கு வந்ததுன்னா அதுக்காக தான் வந்தது. முதன்மையான பிள்ளை கர்த்தருக்குரியது. ஸோ சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு போகணும்? கர்த்தருக்கு, அந்த முதல் பிள்ளைக்கு போகணும். ஒரு சிறப்பு. ஏன்னா அந்த மூத்த பிள்ளை அந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் மூத்த பிள்ளைங்க செய்வாங்க. அதுக்கு வர்றது, அதுக்கப்புறம் ஜனவரி இல்லையாது, அப்போ பிப்ரவரி மார்ச் எல்லாம் பிறக்க பாருங்கள். அதுக்கு எல்லா சேவையும் செய்யணும். அதை தூக்கி சுமக்கணும், அதை துடைக்கணும், அதை பண்ணணும், அது மேலே ஏகரும் கீழே ஏகும், கூட ஸ்கூலுக்கு இழுத்துட்டு போகணும், வெளில வரணும். அது ஏதாவது தப்பு பண்ணால் இவங்களுக்கு தாண்டி விழுகும். இதெல்லாம் வீட்டில் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் மூத்த அக்காவாக இருந்தால், மூத்த பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். கீழே இருந்து குறும்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். அடி யாருக்கு விழுகும்? இந்த 2 பசங்க வந்தாங்க, அக்கா பசங்க. இங்கிலீஷ் சர்வீஸில் என்னுடைய அக்காவுடைய 2வது மகன். வெள்ளிக்கிழமை மூத்த மகன் இங்கே ஊழியம் பண்ணான். நாங்களாம் ஒன்றா வளர்ந்தோம். அந்த 2 பசங்க என்ன தப்பு பண்ணாலும் அடி எனக்கு தான் விழுகும். எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாது. சில நேரத்தில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் அப்படி படப்படான்னு விழுகும். எதுக்குன்னு கேட்டால் அவன் அப்படி பண்ணான்னு வாங்க, அவனுக்கும் எனக்கு, அவன் பண்ணதுக்கும் எனக்கு சுத்த சம்மந்தம், எனக்கு தான் விழுகும் அடி. அந்த மூத்த பிள்ளைக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, நிறைய மனபாரத்தை அந்த புள்ள சுமக்கும். அவங்க பிள்ளைங்களுக்கு, அடுத்த பிள்ளைங்களுக்கு நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் மனபாரத்தில் சுமக்கும். அது அந்த அந்த அழுத்தம் இருக்கும். நிறைய விஷயம் அதுக்கு கிடைக்காது, கிடைக்க வேண்டியது கிடைக்காது. கீழே இருக்கவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது தாங்கிக்கும். அது ரொம்ப பொறுமையாக இருக்கும், சகிப்புத்தன்மையோடு இருக்கும், விட்டு கொடுக்கும். அதனால தான் மூத்த பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப கர்த்தருடைய பார்வையில் பிரியமானவர்கள். இப்போ இங்கே என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்போ என்னாச்சா? காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. யார்கிட்ட? மெடாசில் சொல்லுவாங்க தெரியுமா? யார்கிட்ட மோதணும்னு இருக்கு? யார்கிட்ட மோதணும்னு இருக்கு? எங்கே மோதிக்கக்கூடாது? அங்கே போய் மோதிக்கக்கூடாது. சில நேரத்தில் நம்ம ஆதங்கத்தில் அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறோம் இல்லைங்களா? நீங்கள் கடைசி ஆண்டவர்கிட்ட எப்போ கேட்டீங்க கேள்வி? என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஆண்டவர், என்ன என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்க? ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்கன்னு யாராவது இப்போ சமீபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பீங்களா? அன்பின் நிமித்தம் அவர் அதை பொறுத்து கொள்வார். ஆபகுக்கு 1008 கேள்வி கேட்குறாரு. யோனா சொல்லவே வேண்டாம். ஒரு சின்ன ஆமணக்கு செடி போயிடுச்சுன்னா அவருக்கு அவ்வளோ இரிட்டேஷன். ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, ஏன்பா அந்த ஒரு செடி போயிடுச்சுன்னு உனக்கு இரிட்டேஷனா? அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரே, கொஞ்சம் அப்படி தான் இருக்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். அவர் அவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறார். ஆண்டவர் கேட்குறாரு, நீ மரணப்பரியந்தம் எரிச்சலாக இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஐயோ இல்லை ஆண்டவரே, தயவுசெய்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன திரும்ப சொல்கிறாரு? ஆமாம், நான் அப்படி தான் இருப்பேன். அவ்வளோ செல்லம். அப்படி தான் இருப்பேன் நான். நீ என்ன கேட்குறது என்ன? அதுக்கும் அவர் ஒன்றுமே பேசலை. அவங்க கேட்குற கேள்விக்கும் அவர் ஒன்றுமே சொல்லலை. என்னப்பா என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்குறீன்னு. சில நேரத்தில் தேவன் நம்ம மீது அன்பாக இருப்பதனால நம்மை ஒரு குழந்தையை போல ஏற்றுக்கொள்கிறார், நம்முடைய புலம்பல்களை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னு கேட்கும்போது, சரி குழந்தை கேட்குது, ரைட். அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போது யாத்திராகமத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பலவிதமான பலிகள். இப்போது நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது ஃப்ரீயாக வந்துட்டீங்க எல்லாரும் இல்லைங்களா?
என்ன சொல்கிறீங்க? நான் இந்த டைமுக்கு தான் வருவேன், இப்படி தான் வருவேன். ஃப்ரீயாக வரீங்க நீங்கள். இப்போ பழைய ஏற்பாட்டாக இருந்தால் என்ன கொண்டு வந்திருக்கணும்? ஒரு ஆடோ ஒரு மாடோ இழுத்துக்கின்னு வரணும். அது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வரும்போது ஒரு ஆடு மாடோ இழுத்துன்னு வந்தீங்கன்னா என்னென்ன நடக்கும்னு தெரியும் உங்களுக்கு. ஆடு மாடு என்ன அப்படியே நல்லா ட்ரெஸ் பண்ணி டை கட்டிட்டு வந்துடுமா? அது கொண்டது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இழுத்துட்டு வரணும். இல்லை எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வரணும், ஒரு பலியாக ஏதாவது எடுத்துகிட்டு வரணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார், பலிகளை நான் வெறுக்கிறேன், பலிகள் எனக்கு பிரியமானதல்ல. பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார். புதிய ஏற்பாட்டில் இன்னும் தெளிவாக சொல்லிட்டார். எனக்கு என்ன நீ பெருசாக கொடுத்துட முடியும்? ஆடுனாலும் நான் உருவாக்கினது தான், மாடுனாலும் நான் உருவாக்கினது தான், எலுமிச்சை பழம்னாலும் நான் உருவாக்கினது தான், தேங்காய்னாலும் நான் உருவாக்கினது தான், பழம்னாலும் நான் உருவாக்கினது தான். அதை நீ கொண்டாந்து எனக்கு என்ன கொடுக்குறது? ஆனால் ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நானும் ஜெஃப்ரி 2 பேர் இருக்கோம். இதே நாங்கள் பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்களாக இருந்தால் டெய்லி என்ன பண்ணணும்? நீங்கள் கொண்டு வர ஆட்டையும் மாட்டையும் நாங்கள் வெட்டணும், சந்தாக வெட்டணும். அது 1 2 கிடையாது, வெட்டிக்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கும், வெட்டிக்கிட்டே இருக்கணும். அஃப்கோர்ஸ் வெட்டுற நான்வெஜ் எல்லாம் நம்மளுக்கு தான் வீட்டில் டெய்லி, சரிங்களா? ஆசாரியனுக்கு தான். ஸோ டெய்லி ஆசாரியன் வீட்டில் நான்வெஜ் தான். நல்லா சாப்பிட்டு ஊழியம் செஞ்சால் கரைஞ்சிரும், எல்லாம் சரியாக போயிடும். இல்லைன்னா ஏலியை போல் ஸ்தூலித்தவனாகி அதுவே நியாய தீர்ப்பாக மாறிடும். இருதயத்தையோ எதையோ ஒன்று பிடிச்சிடும். அதுலேயே நியாய தீர்ப்பையும் வச்சுட்டார் ஆண்டவர். சாப்பாடையும் கொடுத்தாரு, நியாய தீர்ப்பையும் வச்சுட்டார். இப்போது நானும் பிரதர் ஜெஃப்ரியும் நீங்கள் கொண்டு வர ஆடு மாடு எல்லாத்தையும் நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் எங்களுக்கு? அந்த அது அது வெட்டும்போது மேலே ரத்தம் தெளிக்கும். தள்ளிட்டு ரிமோட் கண்ட்ரோலில் வெட்ட முடியாது, கத்தி வச்சு தான் வெட்டணும். அதனால தான் சொல்லுவோம், பாஸ்டர்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க, எங்களுக்கு சந்தாக வெட்ட தெரியும்னு சொல்லுவோம். நம்ம இப்போது கத்தி வச்சு வெட்டுறதில்ல, வாயில் வெட்டிடுறது, சந்தாக வெட்டிடுறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. கரெக்டாக என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும்னு நமக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, பலிகள். இப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலியும் காணிக்கையும் எடுத்துட்டார். அதனால் என்னாச்சு, இப்போ நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம். நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டு நல்லா டை கட்டு வந்து அப்போ அதே மாதிரி நம்ம போகிறோம். ஆனால் அப்போ நமக்கு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற பலிகள் என்ன? இப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பலிகள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நானே யோசிக்கிறேன், ஒரு பலியோடு விட்டுருக்கலாமே, ஏன் இவ்வளவு பலிகள்? ஏன் வரிசையாக பலிகளை பற்றி சொல்லிகிட்டே இருக்காரு? லேவியராகமம் எடுத்து பார்த்தீங்கன்னா பலிகள், எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலிகள் பலிகள் பலிகள், பலவிதமான பலிகள். அந்த ஒவ்வொரு பலிக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்படி தான் இருக்கணும், இந்த பலி இப்படி தான் நீங்கள் கொண்டு வரணும். அது தகன பலியாக இருக்கலாம், வாசனை பலியாக இருக்கலாம், சர்வாங்க தகன பலியாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு வந்து அசைவாட்டுகிற பலிகளாக இருக்கலாம். பலவிதமான பலிகள் எல்லாவற்றையும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணி ஆகணும். ஆசாரியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாரு, அந்த பேட்டர்ன் படி தான் பண்ணணும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அப்போ உங்களுக்கும் அது வசதியாகிடுச்சு. சரி, இப்போ நமக்கு செலவு இல்லை. முதலாவது என்ன இல்லை? செலவு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது, செலவு இல்லை. அடுத்தது, ஒரு ஆட்டையோ மாட்டையோ இழுத்துன்னு வர்றது, நம்ம வீட்டில் இருக்கிறத இழுத்துட்டு வரதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. அதை யோசித்து பாருங்கள் கொஞ்சம். இந்த வீட்டில் இருக்கிறதையே எழுப்பி அதுக்கு தண்ணி தெளித்து அதுக்கு எந்திரின்னு 100 தடவை சொல்லி, அது ஆடு கூட வந்துடும், மாடு கூட வந்துடும். இது என்ன பண்ணும்? முரண்டு பிடிச்சி நிற்கும். அப்போ தான் அதுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல கனவு வரும். கனவு வரும்போது எழுப்பி விட்ருவோம். என்ன இப்போ எழுப்பினி, என்ன ஏன் எழுப்பினேன்னு சண்டை போடும். செலவும் இல்லை, சிரமமும் இல்லை. கரங்களை வைத்து சொல்லுவோம், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு என்ன இல்லை? செலவும் இல்லை, சிரமமும் இல்லை. நீ வா, என் சன்னிதானத்திற்கு நீ வா, எனக்கு முன்னால் நீ வா. அதை தான் ஆண்டவர் கேட்குறார். இப்போ வாஸ்தமே அந்த 139வது சங்கீதத்தை கொஞ்சம் திறந்துக்கோங்க. 139வது சங்கீதம்.
23வது வசனம், 24வது வசனம். தேவனுடைய சன்னிதானத்துக்கு வான்னு சொல்கிறார். வா, நேராக வா, எனக்கு முன்னால் வந்து நில்லு, உன்னை நான் நல்லா அறிந்திருக்கிறேன். நீ எந்திரிச்சாலும் தெரியும், உட்கார்ந்தாலும் தெரியும். நினைவுகளை அறிகிறேன், தூரத்துலேருந்து அறிகிறேன். சாத்தானுக்கு நம்ம நினைவுகள் தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். வாயிலே சொல் பிறவாதற்கு முன்னாலேயே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். எல்லாத்தையும் சொல்கிறார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், அதிசயம் என்று சொல்கிறார். நிறைய விஷயம் சொல்கிறார். நீ எங்கே இருந்தாலும் உன்னை வழி நடத்துவேன். அது நீ போய் பாதாளத்தில் உட்கார்ந்தாலும் சரி, சமுத்திரத்தின் கடையாந்தங்களை போய் தங்கினாலும், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் இருக்கிறேன், அங்கேயும் என்னுடைய கரம் உன்னை நடத்தும். எல்லாம் தெளிவாக சொல்கிறார். அப்புறம் 23வது வசனத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார். 23, 24 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போது என்ன சொல்கிறாருனாக்கா, ஆண்டவரே நான் உங்களுடைய சன்னிதானத்துக்கு வரேன், இருக்கிற வண்ணமாகவே வருகிறேன். ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஆஸ் ஐ ஆம், இருக்கிற வண்ணமாக நான் வரேன். வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, என்னை ஆராய்ந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா என் நினைவுகளை கூட தூரத்திலிருந்து நீங்கள் அறிகிற தேவன். என்னை கொஞ்சம் ஆராய்ந்து கொள்ள, என் இருதயத்தை கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்க. என்னை சோதித்து என் சிந்தனைகளை தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் வரும்போது உங்களுடைய முக்கியமான ஒரு பலி என்னன்னா, உங்கள் எண்ணங்கள், உங்கள் சிந்தைகள். உங்கள் சிந்தையில் என்ன இருக்குது, உங்கள் எண்ணங்கள் என்ன இருக்குது, ரொம்ப முக்கியம். இங்கே உட்காந்துட்டு நீங்கள் என்ன யோசித்து கொண்டிருக்கிறீங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் அதை பார்க்கிறார். அதை ஒரு பலியாய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள். இங்கே நீங்கள் உட்காந்து மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, இன்னும் அறுத்துக்கிட்டு இருக்கிறாரு இவர், இன்னும் எப்போ தான் முடிப்பாரோ தெரில, அதுக்குள்ளே அந்த பாய் கறி கடையை மூடிட்டு போயிடுவான் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை அவர் பார்க்கிறார். அவர் கண்டிப்பாக அதை பார்க்குறார், அதை கேட்குறார், அதை யோசிக்கிறார். உங்கள் சிந்தை என்ன இருக்குன்னு. இல்லை இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கேனோ இருக்கவங்களே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்க. ஒரு சபையில் ஒரு பாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாராம். இந்த ஏதோ ஒரு தேவை இருக்குது சபையில், அதை பற்றி சொல்கிறார். சொல்லிவிட்டு இதற்கு முதலாவதாக 10,000 ரூபாய் கொடுக்கிறவர்கள் யாருன்னா கை உயர்த்துங்கள் அப்படின்னாராம். அதில் ஒன்று உட்காந்துட்டு இருந்தது, மனசு எங்கனோ மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னு காதில் உழுவல. கைகளை உயர்த்துங்கள்னு டப்புன்னு உயர்த்திடுச்சு. உடனே பாஸ்டர் பெருமையாக பேசினாரா, பார்த்தீங்களா, சொன்ன உடனே எஞ்சி நிற்கிறாங்க, கையை உயர்த்துனாங்க, ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மாதிரி தான் இருக்கணும் இருதயம். அதுக்கு என்னன்னே தெரில, கையை உயர்த்திடுச்சு. மற்றவங்களாம் அப்படியே பார்க்குறாங்க. அப்புறம் பாஸ்டர் சொல்கிறாரு, சரிம்மா எப்போம்மா இந்த காணிக்கை நீங்கள் கொண்டாந்து கொடுக்க போகிறீங்கன்னு திருப்பி கேட்டான். எந்த காணிக்கைன்னு? அதான் கேட்கவே இல்லையே, அதான் வெளியில் ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்குது மனசு. அதான் அழகாக பாடினாங்க, மனம் ஒரு குரங்கு, மரத்தை விட்டு தாவும். அது எங்கே இருக்குன்னு சொல்லவே முடியாது. இங்கே உட்காண்ட்ருக்கும் போது நம்மளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், நம்மளும் அப்படி தான் நினைப்போம். ஆனால் அது எந்த உலகத்தில் இருக்கோ நமக்கு தெரியாது, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோமோ நமக்கு தெரியாது. ஸோ முதலாவது நம்ம தேவனுடைய சன்னிதானத்தை வரும்போது அவர் எதை கவனிக்கிறார் தெரியுமா? நம் இருதயத்தை கவனிக்கிறார், நம்முடைய எண்ணங்களை கவனிக்கிறார், சிந்தனைகளை கவனிக்கிறார். வேதனை உண்டோ, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துங்க. வேதனை உண்டாக்குற வரி அவருடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடாது. அவருக்கு ஒரு அவருடைய இருதயத்தில் ஒரு வேதனையை உண்டாக்குற ஒரு காரியம் சபைக்கு நம்ம வரும்போது நம்ம மனசில் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தேவன் மிகவும் ஜாக்கிரதையாய் கவனிக்கிறார். காணிக்கை கொடுக்கறது ஈஸிங்க, ரூபா கொடுக்கறது ஈஸி, தசம பாகம் கொடுக்கறது ரொம்ப சுலபம். அதை டப்புன்னு பிரித்து தப்புன்னு கொடுத்துட்றீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இருதயத்தை கொடுக்கறது, நினைவுகளை கொடுக்கறது, சிந்தையை கொடுக்கறது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஆமென். 51வது சங்கீதம், 51வது சங்கீதம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் எல்லாத்தையும் எடுக்கலை, ஒரு சில வசனங்களை மாத்திரம் அப்படியே டச் பண்ணுறேன். 10வது வசனம், 51வது சங்கீதம் 10வது வசனம். சத்தமாக வாசிப்போம். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே
புதுப்பியும். ஹல்லேலூயா. 2 விஷயம் சொல்கிறாரு. சுத்த இருதயத்தை என் நிலை சிருஷ்டி. என் இருதயம் சுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே, கலங்கப்பட வேண்டாம். என் இருதயம் கலங்கப்பட வேண்டாம், அது குற்றமற்றதாக இருக்கட்டும். ஒரு குழந்தையை போல தேவனுடைய சன்னிதானத்திற்கு வாங்க. அதனால் அந்த குழந்தையை எடுத்து என்ன செஞ்சார்? மடியில் உட்கார வச்சு அதை அரவணைத்து அதை ஆசீர்வதித்து சொன்னார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவளை தடை செய்யாதிருங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நீங்கள் வரும்போது ஒரு குழந்தை இருதயத்தோடு நம்ம வரணும்னு அவர் விரும்புகிறார். 2வது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிலைவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பி. நிலைவரமான ஆவின்னா என்ன தெரியுமா? எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறது தான் நிலைவரமான ஆவி. அதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா நமக்குள்ள ஒரு உருவம் பல ரூபங்கள். அது நீங்கள் சிரிக்கும்போது எனக்கு தெரியும் எதுக்கு சிரிக்கிறீங்கன்ற. ஒரு உருவம் பல ரூபங்கள் உள்ள ஒரே மாதிரி இருக்க முடியல. அங்கே ஒரு மாதிரி இருக்குது, இங்கே ஒரு மாதிரி இருக்குது, அங்கே இருக்க மாதிரி இங்கே ஒரு மாதிரி இருக்க. நமக்கே சில நேரத்தில் நம்மளை பற்றி யோசிக்க தோணுது, நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? எப்பவுமே ஒரே மாதிரி, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி, ஆண்டவர் இடத்துல ஒரே மாதிரி நிலைவரமான ஆவி. ஆண்டவர்கிட்ட மொத்தம் என்ன பிரச்சனைனா, ஒரு சில நேரத்தில் பக்தி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு சில நேரத்தில் பக்தியே இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம போன வாரம் ரெவன் ஜெஃப்ரி சகோதரி அவங்க வந்து நம்ம மத்தியில் ஊழியம் செஞ்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அருமையான ஒரு ஊழியம். அதுக்கு முந்தின வாரம் நான் பிரசங்கம் பண்ணேன் ஓசியாவிலிருந்து. ஓசியாவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஓசியாவே உன்னை நினச்சா என் மனசு குழம்புதுங்கிறார். எப்ராயிமே உன்னை யோசித்தா என் மனசு குழம்புது, ஏன்னா நீ இதுவா அதுவான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. வெளிப்படுத்துற விஷயத்தில் என்ன சொல்ற தெரியுமா? நீ குளிரா இல்லது அனலா? நீ ஒன்று குளிராரு இல்லைன்னா அனலாரு. நீ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற. கொஞ்சம் பார்த்தா குளிர் மாதிரி இருக்க, கொஞ்சம் பார்த்தா அனல் மாதிரி இருக்கிற. ஒரு நேரம் அன்பா இருக்கிற, ஒரு நேரம் வம்பா இருக்கிற, ஒரு நேரம் நல்லபடியாக நடக்கிற, ஒரு பக்கம் வேற மாதிரி நடக்கிற. ஒரு தடவை ஜெபம் பண்ணுற, இன்னொரு நாள் ஜெபமே பண்ண மாட்டேங்கிற. உன்னை பற்றி எனக்கு புரிஞ்சுக்க முடியல, கன்ஃபியூஷன் ஆகுது. உன்னை பற்றி யார்? உருவாக்கி படைத்து நாமம் தரித்தவர் உருவாக்கி படைத்ததை பார்த்து பேசுகிறார். உன்னை பார்த்தா எனக்கு குழம்புது. ஒரே மாதிரி இல்லையே நீ. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வைராக்கியமாக வர, ஒரு ஞாயிற்றுக்கிழமை படுத்து தூங்கிடுற. என்ன காரணம்னு கேட்டால் அது உனக்கே தெரியல, குழம்புகிறது. அப்போ என்ன வேணும் நமக்கு? நிலைவரமான ஆவி. நிலைவரமான ஆவி. எப்போ பார்த்தாலும் அந்த அன்பு, அவர் மேலே ஒரு வைராக்கியம், ஒரு பற்றுதல், அவருக்காக எதையும் செய்ய ஆயத்தம், அது இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம அதை அவர் விரும்புகிறார். நிலைவரமான ஆவி. ஆண்டவருடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, எனக்குள்ளேயும் இந்த மாதிரி இருக்கு ஆண்டவரே. ஒரு நேரம் இருக்க மாதிரி நான் இன்னொரு நேரம் இருக்கிறது இல்லை. ஒரு நேரம் அனலாக இருக்கேன், ஒரு நேரம் குளிராக இருக்கேன், ஒரு நேரம் வைராக்கியமாக இருக்கேன், ஒரு நாள் சோம்பலாக இருக்கேன், ஒரு நாள் பயங்கரமான அன்பு, இன்னொரு நாள் பார்த்தா எனக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆண்டவரே, நிலைவரமான ஆவி எனக்குள்ளே புதுப்பிங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 16வது வசனம் பலி சேர்ந்து வாசிப்போம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. 17 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்ல ஒரு பலி. அடுத்த பலி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு உடைந்து போன ஒரு உள்ளம். ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒரு தாழ்மையான ஒரு உள்ளம், அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் வரக்கூடாது ஆண்டவருடைய சன்னிதானத்தில். எனக்கு தெரியும், இந்த சென்னை பட்டணத்தில் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்னா சும்மா சாதாரணமாக இல்லை, அவங்க அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் கரண்ட்டே போயிடுச்சு பாருங்க, பேட்டரியே போயிடுச்சு. கோடிகளில் தான் பேசுவாங்க. அவங்க பேசினா அவங்க கட்டுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1500 கோடி, ஒரு 2000 வீடுகள், பெரிய கம்பெனிஸ். அவர்கள் வீடுகளுக்கு சில நேரத்தில் என்னை இன்வைட் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணுவாங்க, சில காரியத்துக்காக. நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒயிட் போடுவாங்க. ஜெபம் என்று சொன்ன உடனே
அவங்க எங்கே நின்றுட்டு இருக்காங்களோ அதே இடத்துல முழங்கால் படி போடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். வெளியில் ரோல்ஸ் ராய்ஸ் நின்றுட்டுருக்கோம், ஆடி நின்றுட்டுருக்கோம், BMW நின்றுட்டுருக்கோம். ஆனால் ஜெபம் என்று சொன்ன உடனே எங்கே நிற்கிறாங்களோ அது தர அழுக்காக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் முழங்கால் படி போடுவாங்க. என்ன தெரியுமா காரணம்? தேவனுக்கு முன்னால் தங்களை தாழ்த்துகிறார்கள். ஆணவமாக இருக்க போதுமான ஐஸ்வர்யம் இருக்குது, அகங்காரமாக இருக்க போதுமான செல்வம் இருக்குது, பெருமைப்படுறது மட்டும் இல்லை, பெருமிதம் கொள்ள நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்க எவ்வளவு தாழ்மை தெரியுங்களா? அந்த ப்ரேயர் முடிகிற வரைக்கும் நெடும் முழங்கால நிற்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறதற்கு அது ஒரு காரணம். ஹல்லேலூயா. அவங்க எழுந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாக முடங்குகிறது. அருமையான தேவஜனமே, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர். 19வது வசனம், அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனபலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார். நீதியின் பலி. அடுத்தது என்ன பலி? நீதியின் பலி. நீங்கள் கொடுக்க வேண்டியது நீதியின் பலி. எதை செஞ்சாலும் நீதியா நியாயமா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுங்களா? அவங்களுக்கு ஒரு ரூலு, மற்றவங்களுக்கு ஒரு ரூல். தங்களுக்கு பேசும்போது எப்படி பேசுவாங்க? தங்களுக்கு பேசும்போது அது ரத்தம், மற்றவங்களுக்கு பேசும்போது தக்காளி சட்னி. அவங்களுக்கு வந்தால் என்ன? ரத்தம். மற்றவங்களுக்கு வந்தால் அதே வந்தால் தக்காளி சட்னி. தங்களுக்கு ஒரு ரூல், அவங்களுக்கு ஒரு ரூல். இந்த குணம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் நீதியின் பலிகளிலே பிரியப்படுகிறார். யாராக இருந்தாலும் தேவனுடைய தராசில் வைக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வேறு ரூலு, என் குடும்பத்துக்கு வேறு ரூலு, என் பிள்ளைக்கு வேறு ரூல், மற்றவங்களுக்கு ஒரு வேறு ரூல் இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியாயத்தீர்ப்பு, ஒரே மாதிரி. மற்றவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை எப்படி நான் பேசுகிறேனோ அதை போல தான் எனக்கு நடந்தாலும் நான் பேசணும். அப்படிப்பட்ட ஒரு நீதியின் பலியிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். நீதியாக இருக்கிறது, அதை ரொம்ப அதில் பிரியப்படுகிறார். கடைசியாக இன்னொரு பலியை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இதுதான் இருக்கிறதுலே கடினமான பலி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காணிக்கை கொடுத்துடலாம், தசம பாகம் கொடுத்துடலாம், நகை கழட்டி போடு நான் கழட்டி போட்டுடலாம், எதை கேட்டாலும் கொடுத்து விடலாம். ஆனால் இது கொடுக்கறது தான் உலகத்திலேயே கடினமான ஒரு விஷயம். ஆனால் ஆண்டவர் அதிலே தான் பிரியமாக இருக்கிறார். ரோமர் 12வது அதிகாரம், ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சத்தமாக வைராக்கியமாக வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இப்போது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஜீவ பலினா என்னன்னா, நம்ம போய் படுத்து நம்மளை வெட்டி சுக்குநூறாக பீஸ் போட்டுறது கிடையாது. சிலர் அப்படி கூட நம்ம செய்வோம், கொடுக்க சொன்னால் கொடுப்போம். அதை நம்ம பார்க்குற 1 கொரிந்தியர் 13 இருக்குது. உன்னுடைய சரீரத்தை நெருப்பினால் சுட்டெரிக்க நீ ஒப்பு கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால். சிலர் அப்படி உடம்பு கொடுத்துருவாங்க, பரவாயில்ல ஏதாவது வெட்டிக்கோங்க. நான் அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்புக்கொடு. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி நான் இருக்கிற இதே நிலைமையில் இன்றைக்கி இந்த நிமிஷம் எவ்வளோ, இப்போ 12 மணிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் தேவனுக்கு பிரியமானவனாய் காணப்படுகிறேனா? நான் தேவனுக்கு பிரியமானவளாய் காணப்படுகிறேனா? அவர் என்னை பார்த்தா சிரிப்பாரா இல்லை முறைப்பாரா? அவர் என்னை பார்த்தா வா மகளே வா மகனேன்னு சொல்லுவாரா, இல்லை முகத்தில் நான் விழிக்க விரும்பலைன்னு சொல்லுவாரா? வாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உனக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லுவாரா, இல்லைனா உங்களை அறியேன் என்று சொல்லுவாரா?
ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், சேர்ந்து வாசிப்போம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அந்த ஜீவ பலியா எப்படி மாறுறதுன்ற ரகசியமும் சொல்லி கொடுக்குறாரு. இந்த உலகத்தோட உலகமா 10ஓட 11 போயிடாத நீ தேவனுடைய நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உன் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. இப்போ 3 விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நம்ம சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய நன்மையான சித்தம் இன்னதென்று நாம் அறிய வேண்டும். தேவனுடைய பிரியமான சித்தம் இன்னதென்று அறிய வேண்டும். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் பகுத்தறியத்தக்கதாக நம்ம மனசு என்னாகணுமா? புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இருதயம் புதிதாகும் போது, மறுரூபமாகும் போது தான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது பரிபூர்ணம். இப்போ சில பிள்ளைங்க இருப்பாங்க, எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான், எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான், எங்கள் அப்பாவுக்கு எது பிடிக்குமோ அதுதான், எங்கள் அம்மாவுக்கு எது பிடிக்குமோ அதுதான். ஏன்னா தங்கள் சித்தத்தை பெற்றோருடைய சித்தத்துக்கு கீழே ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதாங்க. அந்த மாதிரி நமக்கு நம்ம தேவன் என்ன சொல்கிறாரோ அதுதான். ஏனென்றால் தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? நன்மையானதாக இருக்கிறதா. தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குது? அவருடைய இருதயத்துக்கு பிரியமாக இருக்குது. தேவனுடைய சித்தம் பரிபூர்ண சித்தம். அந்த பரிபூர்ண சித்தத்துக்குள்ளே வந்தால் நமக்கு எல்லாமே நல்லா நடக்குங்க. தீமையை நன்மையாக மாற்றிடுவார். எதிர்காலம் வளமுள்ளதாக, செழிப்புள்ளதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இது தெரிஞ்சுக்கணும்னா மனம் புதிதாகணும். மனம் புதிதாகும் போது தான் நம் மறுரூபமாகும். ரொம்ப நாளைக்கு முந்தி நம்ம மறுரூபத்தை பற்றி எடுக்கும்போது திரும்ப திரும்ப உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் இதுதான். மறுரூபம் என்றால் கிருபையின் மேல் கிருபை, இரக்கத்தின் மேல் இரக்கம், தயவின் மேல் தயவு, வல்லமையின் மேல் வல்லமை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஆமென். இதெல்லாம் இருந்தால் தேவனுடைய பிரியமான சித்தம், நன்மையான சித்தம், பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த சித்தத்தை செய்யும்போது தேவ சித்தத்தை செய்கிறவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். சில நேரத்தில் சில காரியங்கள் தடையாய் போகிறது, சில காரியங்கள் தள்ளி போகிறது. ஏன்னா இதெல்லாம் நம்ம செய்யும்போது அதை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் தருவார். ஒரு ஆப்பிரிக்காவில் நடந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆப்பிரிக்காவில் நடந்த சம்பவம் இது. ஒரு சபையில் பாஸ்டர் சொன்னாராம், அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது கர்த்தருக்கென்று எதையாவது கொண்டு வாங்க, உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வாங்க. ஒரு கூடையில் என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை சபையில் ஒரே என்ஜாய்மெண்ட். ஏன்னா அது அறுவடை பண்டிகை. எல்லாம் அவங்க வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒரு கூடையில் போட்டு எடுத்துன்னு வராங்க. சில தோளில் சுமந்து வராங்க, கையில் சுமந்து வராங்க, சில தலையில் சுமந்து வராங்க. அங்கே இருக்கிற ஒரு குட்டி பையனுக்கு மாத்திரம் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து வரான். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் வரும்போது ஒரு கூடையை எடுத்துன்னு வந்தான், காலி கூடை, அதில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவனை பார்த்து, என்னப்பா ஒன்றுமே இல்லையாங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னு சிரிக்கிறாங்க எல்லாரும். பாருங்கள், அவனுக்கு ஒன்றுமே இல்லை, கூடை தூக்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் சபை ஸ்டார்ட் ஆகணும். உடனே பாஸ்டர் சொல்கிறாரு, எல்லாம் உங்கள் காணிக்கையில் கொண்டு வந்து அப்படியே முன்னால் வைங்க அப்படின்னார். எல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுவான்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணான், கூடையை கொண்டாந்து வச்சு அவனே ஏறி உட்காந்துட்டான்ல. மற்றவங்கெல்லாம் காணிக்கை கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவன் அவனே கூட மேலே ஏறி கொண்டாந்து உட்காந்துட்டாங்க. சொன்னான், நான் தான் ஏசப்பாக்கு காணிக்கேன். அல்லேலூயா. எதை அவர் விரும்புகிறார்? என்னையே ஜீவபலியாய் விரும்புகிறார். மனுஷனுக்கு நம்ம எதையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கோம். ஒரு மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு நாம் எதையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கோம், எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கோம். இல்லைங்களா? நமக்கு பிரியமானவங்களை நம்ம பிரியப்படுத்தணும்னா என்ன வேணால் செய்யலாம், இல்லைங்களா? இப்போ யாருக்காவது எதனா பிடிக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாக்லேட் பிடிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
அவங்களுக்கு அந்த சாக்லேட் கொண்டு போய் கொடுப்போம். இந்தாங்க, உங்களுக்கு இது பிடிக்கும்ல, சாப்பிடுங்க. தேவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு தேவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அவருடைய சன்னிதானத்தில் அது நமக்கு உகந்த பலியாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வந்தபோது, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு உங்களாலையும் என்னாலையும் எந்த பலியும் செலுத்தி இல்லை நம்மளையே வெட்டி பிரயாசித்தம் செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்து அருளி நம்ம இது என்ன செய்தாரா? அன்பு கூர்ந்தாரா. அவர் போயிட்டார் இல்லைங்களா பலி, அவரே பலி ஆயிட்டார். அவர் மனசு வச்சுருந்தா எதை வேணால் வெட்டியிருக்கலாம். சரி, அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? மனுஷ பாவத்துக்காக நான் இதுவரைக்கும் படைத்ததிலேயே பெரிய டைனோசரஸை வெட்டுகிறேன் சொல்லிடலாம். இல்லை, நான் படைத்த பாவத்துக்காக இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஒரு பறவையை நாம் இப்பொழுது நம்ம பலி கொடுப்போம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தவருக்கு நாம் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை கொடுத்து அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். உங்கள் கூட தேவன் என்ன பேசினார், அதன் அடிப்படையில் என்ன தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிறீங்க? இப்போது ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன். நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை தரேன். உங்களை எதுக்கு பிரியமாக இருக்கோ அதை தரேன் ஆண்டவரே. என் மனம் புதிதாகணும், மறுரூபமாகணும். உமக்கு ஏற்ற பலியாக நான் ஜீவ பலியாய் மாறணும். உங்களுக்கு நான் முடியாதுன்னு நான் சொல்லக்கூடாது. நோன்னு ஐ ஷுட் நாட் டெல். ஆண்டவரே உங்களுக்கு நான் ஒரு எதையுமே நான் நோன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன். ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். பாலகர் வாயினாலே துதியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற உதடுகளின் காளைகளாகிய பலிகளை விரும்புகிற எங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான பிள்ளையை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் உமக்காக அந்த பிள்ளை எழும்பி மகத்தான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமைப்படுத்துவீராக. இந்த நாளின் ஆராதனையை சிறப்பிக்கும்படி எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே சபையின் சார்பாக மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமே தெய்வீக பலன் அவர்களை தாங்கிக் கொள்ள அவர்களை ஆண்டவரை நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய தேவைகளை எல்லாம் அற்புதமாக சந்திங்கப்பா. சுகவீனத்தில் சுகம், பலவீனத்தில் பலன் தந்து ஆதரித்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தேவைகளை சந்திங்க. நியாயமான காரணங்களினால் வர தடைப்பட்டவர்கள் உண்டு, அவர்களுக்கும் இந்த வேளையின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் தாங்கப்பா. நம்முடைய கிருபையின் பராமரிப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். சபையிலே உழைத்திருக்கிற அருமையான பிள்ளைகள், இந்த சபையை ஆயத்தம் பண்ணின பிள்ளைகள், ப்ராக்டிஸ்க்கு வந்து வர்ஷிப்பை ஆண்டவரை சிறப்பாக நடத்தி கொடுத்த டீம் எல்லாரையும் மனப்பூர்வமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, தெய்வீக கிருபை அவர்கள் மீது நிறைவாய் விளங்குவதாக என்று சொல்லுகிறோம். சுவாமி ஆண்டவரே, நம்முடைய கிருபையின் பராமரிப்பிலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறோம். நன்மையானதையே கண்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுவதுமே அவர்கள் எப்படி ஜீவ பலியாய் உமக்காக வாழ்வார்கள் என்பதை யோசித்து பார்த்து உம்முடைய பரிபூர்ண ஆண்டவரே திருவுள சித்தத்துக்கு அவர்களை அர்ப்பணிக்க தேவரீர் கிருபை அருள வேண்டும் என்று இரட்சகரின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எழுந்து நிற்போம், இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். Hallelujah. God bless you.